ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சவுந்தர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நம்ம தோட்டத்தில் வாழைக்காட்டுக்கு தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு. சொட்டு நீரில் தான் போயிட்டுருக்கு. சரி, போய் காலையில் எடுத்துகிட்டு வந்தது. அப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு போய் பார்க்கல. ஃபில்டர் எதாவது அடைச்சிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கிணத்து தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனால, வேறு கிணத்துலேருந்து ஊற்றுறதுனால சேறு கொஞ்சம் அதிகமாக வரும். அதுவும் மண் சேறு குப்பையெல்லாம் அதிகமாக வரும். ஸோ அதனால் அது ஃபில்டரில் அடைச்சாலும் அடைச்சிருக்கோம். சரி, அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. போய் பார்த்து ஃபில்டரை பார்த்து தண்ணி எடுத்து விட்டுடலாம், ஃபில்டரோட க்ளீன் பண்ணி போடலான்ட்டு போயிட்டுருக்கோம். சரி வாங்க, அப்படியே போய் நம்ம தோட்டத்தையும் பார்ப்போம். நம்ம எங்கே போனாலும் நம்ம தம்பி கூட வந்துடுவான். மணி மணி பா. பாவா கொஞ்சம் கருப்பாக இருக்கானா, அதனால் வெயில் தாங்க முடியறதில்ல. ட்ரெஸ் வாங்கிட்டே இருக்குது. தண்ணி நிறையா குடித்தாலும் இங்கே நம்மளாலே வெயிலை தாங்க முடியல. அப்புறம் அது என்னவன்ட்டு அங்கங்கே ஒரு நிலவுக்கு போயிட்டார். படுத்துக்கல கொஞ்ச நேரம், படுத்து எழுந்திரிச்சு வா. நிலவுக்கு போயிட்டார். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வருவார். சரி வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் நம்ம தோட்ட சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் நம்ம கிணறுங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. வீட்டு பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தில் தண்ணி போகிறதுனால அங்கேருந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. அதனால் நிறையா குப்பையெல்லாம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு இதுக்கானது குப்பையெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய தண்ணி பைப்பில் ஃபில்டரில் வரவது குப்பையை அடைச்சிக்குது. ஊற்றுறதுனால தெரியும். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எல்லா தோட்டத்துக்கு இது வெளியே போய் வாய்க்காலில் போயிட்டு இருந்துச்சு. இப்போலாம் பைப் போடுறதுனால நிறைய பைப் வரும். ஒவ்வொரு வாழ்வுக்கு போகிறது, நம்ம தோட்டத்துக்கு போகிறது, இது இன்னொருத்தங்களுக்கு இதுமாரி ஒவ்வொன்றா போகும். ஒரு வேளை இங்கே எல்லா வாழ்வும் அடைச்சிட்டாங்க, தெரியாமல் அடைச்சிட்டாங்கன்னா ப்ரெஷர் வால்வு வச்சுருக்கோம், அது வழியாக தண்ணி இங்கேயே ஊற்றிடும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதான் நம்ம கிணறுங்க. செமையாக இருக்குது. நீச்சலாம் பழகிற போது ஜம்முன்னு இருக்கும். இங்கே இருந்தாலும் குதிப்பாங்க. நான் குதிக்க மாட்டேன், மற்றவங்கெல்லாம் குதிப்பாங்க. அப்படியே வாங்க நம்ம ஃபில்டர் பார்க்க போகலாம். அங்கே ஒரு பைப் இருக்குது. அந்த பைப் எதுக்குன்னா, ஒருவேளை தண்ணி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவைப்படல, நம்ம ஒரு மோட்டர் தண்ணி கட்ட மாட்டோம், 1/2 மோட்டர் போகுதுன்னா அங்கே ஒரு வால்வு இருக்குது, அது திருவி விட்டோம்னா தண்ணி அது போயிடும். இதாங்க நம்ம சொட்டு நீர். ப்ரெஷர் டேங்க்கில் ப்ரெஷரை பார்ப்போம். இங்கே ஒன்று இருக்குது. அதேமாரி இந்த பக்கம் ஒன்று இருக்கா, ஒன்று கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கூட நம்ம ஃபில்டரோட கழட்டி பார்த்துட்டு டஸ்ட் இருந்ததுன்னா கண்டிக்கலாம். அந்த வாழைக்காடும் இந்த வாழைக்காடும், அதாவது அந்த 2 வாழைக்காடும் இங்கே சருவு தெரியுதுங்களா, இந்த வாழைக்காடும் ப்ளஸ் அது பக்கத்தில் இன்னொரு வாழைக்காடு இருக்குது. அது நம்மளுக்கு கிராஸாக இருக்கும். நம்மளுது 2, இது ஒரு ஏக்கரா 1.5 ஏக்கரா பக்கம் வரும். இது 2த்துக்கு தண்ணி போயிட்டுருக்கு. நம்மளோட ஃபில்டரோட க்ளீன் பண்ணி போடுவோம். ஃபில்டரை க்ளீன் பண்ணி போடணும் அப்படின்னா நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. இதோ பைபாஸ் வால்வு. இது பக்கத்தில் 5 வால்வு இருக்குது. இந்த வால்வு பைபாஸ் வால்வு, அதாவது ஃபில்டருக்கு வராமல் தண்ணி நேரடியாக காட்டுக்கு போகிற மாதிரி. இது 2 இந்த 2 வாழைக்காட்டுக்கு போகிறது. 2 வாழைக்காட்டுக்கு தண்ணி தனியாக போகும். அது 2 அங்கே சோளக்காட்டுக்கு, ஓடக்காட்டில் ரோட்டோ 2 பக்கம் இருக்குது, அதுக்கு போகிறது. இப்போ இது 2க்கு போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பைபாஸ் வால்வு ஆன் பண்ணிடுவோம். பைபாஸ் வால்வு ஆன் பண்ணிட்டோம்னா இங்கே வர தண்ணி, இது 2 கிணறு தண்ணி வருங்க. இதில் இப்போ ஒரு கிணறு மட்டும் வருது. மணி படுத்துட்டியா? படுத்துக்கோ. இப்போ வெயில் தாங்க மாட்டேங்கிறேன். இப்போ இந்த வால்வை நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா, அடைச்சாச்சு. இந்த வால்வு அடைச்சிருக்கு, இது அடைச்சிருக்கு. இப்போ பைபாஸ் வழியாக நம்மளுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. இந்த ஃபில்டருக்கு தண்ணி வராது. ஸோ நம்ம ஃபில்டரை கழட்டி பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஏர் பிடிச்சிருக்கு, தண்ணி எடுத்துட்டுருவோம். எடுத்துட்டோம்னாலும் தெருக்கி தண்ணி போகிறது. எல்லா தண்ணியும் போயிடும், இருக்கிறதுனாலும் போயிடும். இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபில்டரில் தான் அழுக்கு இருக்கான்னு பார்க்கலாம்.
பெருசாக அழுக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்குது. இந்த கிணத்து தண்ணி கொஞ்சம் பெருசாக அழுக்கு வராது, அது வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிணத்து தண்ணி தான் அதிகமாக வரும். எதுக்கு நம்மளோட கழுவிட்டு போட்டுக்கலாம். கழுவுனதுக்கப்புறம் அவுட்புட் பாருங்கள். சரியாச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபில்டரில் டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம மாட்டிக்கலாம். ஃபில்ட்ரு போட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஏர் ரிலீஸ்க்காக எடுத்துகிட்டு வால்வை அடைச்சிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்டருக்கு போகிற வால்வை எடுத்துகிட்டுலாம். எடுத்துகிட்டு நம்ம பைபாஸ் வால்வை அடைச்சிடலாம். ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. இங்கேயும் ஒன்று, இங்கேயும் ஒன்று. ஓகே, அவ்வளோதான். நம்ம ஃபில்டர் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோட்டத்துக்கு போய் இந்த வாழைக்காடு தான் இப்போ ஒரு மாட்டு தேனை போட்டிருக்கு. தண்ணி வந்துட்டுருக்கு, பார்த்தா தெரியும். டாட்டாக தண்ணி போட்டிருக்கு. எல்லாமே தண்ணி போயிட்டுருக்கிறது தெரியும். அப்படியே நம்ம அந்த வாழைக்காட்டுக்கும் போய் பார்ப்போம், அங்கே என்ன கண்டிஷனில் இருக்குது, தண்ணி போயிட்டுருக்கா நின்றுட்டுருக்கா. நீங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியல, நல்லாவே தண்ணி ஊறி நிற்கிது. ஆக்சுவலாக நேற்று மழை பெஞ்சி ஒரு 2 நிமிஷம் மழை பெஞ்சுது. அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா நிறையா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சு. அப்புறம் மடியுமே அந்த மழையை நம்பி இருக்க முடியாதுன்ட்டு நம்ம தண்ணி இன்றைக்கி விட்ருக்கோம். ஏன்னா செவ்வாழைக்கு பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான தண்ணி தேவைப்படுதுங்க. நம்ம தண்ணி அதிகமாக விடுற போது தான் அது கொஞ்சம் சத்தாக வரும், காய் நல்லா ஊறி வரும். தண்ணி இல்லைன்னா காய் வாடின மாதிரி ஆகிப்போச்சுன்னா அவ்வளோதான், மடி அதை புதுப்பிக்கவே முடியாது. காயெல்லாம் வாடக்கூடாது, அதனால் நம்ம தண்ணி விட்டே தான் இருக்கணும். ஒரு 150 வெட்டியிருக்காங்க. இந்த தார் இருக்குது, வெட்டுறது இருக்குண்ணா. மொத்தம் 400. இந்த ஏக்கரால் மட்டும் 400, அரை ஏக்கரால். அதில் ஒரு 400 இருக்குது. என்ன இந்த வாழை வெட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த பெரிய காற்று மழை இல்லைன்னா பரவாயில்ல, தப்பிச்சிக்கலாம். இல்லைன்னா அவ்வளோதான். பார்ப்போம், நம்புவோம், ஒன்றும் ஆகாதுன்னு நான் நம்புவோம். இது பார்த்திங்கன்னா இன்னொரு இடங்க, இப்போ அதை பார்த்துருப்பீங்க. அடுத்தது இது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒட்டுக்காக தண்ணி விட்டுருக்கோம். ரெண்டுக்குமே ஒரே தனித்தனி பைப்பு வந்து ஒரு காட்டை ஒன்றாவே பாயிற மாதிரி தண்ணி விட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி போயிட்டுருக்கு. நல்லா சீரிப்பாயுது ஒரு சீரி. ஓகே, நம்ம தண்ணி ஓடுதான்னு பார்க்க வந்து தண்ணி ஓடுது. இங்கேயே ஒரு 10 தாரட்டு வெட்டிட்டு போயிருக்காங்க. இதுவும் வெட்டுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, அப்படியே இல்லை ஓடிட்டுருக்கு. இனி அதை முடிஞ்சதுன்னா அது வெட்டி முடிக்கிற ஸ்டேஜில் இதுவும் வந்துடும். இங்கே நம்ம தென்னை மரத்தோரம் வந்து 3 செடி நட்டியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மாதுளை. சின்ன செடி நட்டினா இப்போ ஓரளவுக்கு தனிஞ்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொய்யா நட்டியிருக்கு. கொய்யா இதுவும் அப்படியே வந்துடுச்சு. சிறுசாக நட்டினோம், பெருசாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சிட்டுக்குருவி ஓட்ட கொய்யா, அதே ஆட்டோமேட்டிக்காக முளைச்சி வருது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம நெல்லி, சின்ன நெல்லிக்காய் நட்டியிருக்கோம். ஆக்சுவலாக இது அமைச்சா ஊரில் இருந்துச்சு, அமிச்சி ஊரில். அதுக்கப்புறம் அது வறண்டு போய் பராமரிப்பு இல்லாமல் வறண்டு போச்சு. பட் நான் அது ஞாபகமாகவே இருந்துச்சு, அதனால் சரிங்க ஒரு செடி நட்டிடலாம், நம்மளுக்கு ஒன்று தேவைப்படுன்னு சொல்லி நாங்கள் ஒன்று நட்டிட்டோம். இதெல்லாம் பாஞ்சிட்ருக்குங்க வாய்ஸ். அப்படி இங்கேயும் பார்த்திங்கன்னா கரும்பு நட்டியிருக்கு. கரும்பு இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கொய்யா செடி இருக்குது. இது 2 ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்தது. நான் ஒரு செடி நட்டினேன். அந்த கொய்யா இங்கே இருக்குது. இந்த கொய்யா பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ சூடாக இருக்குல்ல. இது இதில் பார்த்தேன், நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சின்ன செடியிலே காய்க்கும் அப்படின்னு நானுங்க நம்பி வாங்கினேன். இது மரமே ஆகி போச்சு, என்ன காய காணும். என்ன ஃப்ளிப்கார்ட் என்ன தான் பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அமேசானில் ப்ரைஸ் அதிகம்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். 110 ரூபாய் நம்ம கொடுத்து வாங்கினேன். பேக்கிங்லாம் நல்லா தெரிஞ்சு நல்லபடியாக வந்துருச்சு. சிறுசிலே வளர்னானுங்க. நான் காய் கீழே நிலத்துலேயே முட்டி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ காமிச்சாருங்க, அப்படி இருக்குன்னு சொல்லி வாங்கினேன்.
இது பாதி தென்னை மரமாகி போச்சு நான் காணும். ஃப்ளிப்கார்ட்டுக்கு நம்பி எல்லாம் வாங்காதீங்க கைஸ். ஓகே, இதான் முதல்ல நம்ம வந்து வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொட்டு நீர் போட்டிருக்கோம். இப்போ சொட்டு நீர் வழியாக தண்ணி போயிட்டுருக்கு. சரி, ஓகே, நீ ஒரு நல்ல வீடியோவில் சந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு மலர சப்ஸ்கிரைப். டாட்டா.